கேப்டன் சார் இருந்த இடத்த வந்து இந்த ஹீரோ இந்த பண்ணுற மாதிரி 200 கோடி வச்சுட்டு ஏயா இன்னொரு வந்து பிடுங்குற, நீ 1000 பேத்துக்கு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற விஷயத்த அழகாக கேப்டன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கேப்டன் பண்ண விஷயத்த அப்படி இந்த படத்தில் கருவாக எடுத்திருக்காங்க. அது வந்து ஹீரோ சொல்லும் போது இன்னும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஐயோ, படம் பார்க்க வரைக்கும் ஏதோ ஒரு இதாக தெரியும் சார். லாஸ்ட்டாக அந்த விஜயகாந்த் சார் படத்தை ஃபஸ்ட்டில் வந்து விஜயகாந்த் சமர்ப்பணம் அப்படிம்பாங்க, ஃபஸ்ட்டு டைட்டில் போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக கதையோட இதெல்லாம் முடிஞ்சு காட்டி போடுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த விஷயம் அந்த 200 கோடி வச்சுக்கிட்டு நீ 1000 பேர் நீ சாப்பாடு போடலாம், அதை விட்டு நீயே இன்னொருத்த சொத்தை பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை திருத்தி வெளியுற பார்த்தீங்களா. அப்போ அந்த விஜயகாந்த் சார் இப்போ ஐயா ஃபோட்டோ காட்டும் போது அப்படியே விஜயகாந்தை காட்டின மாதிரியே இருந்துச்சு. அவர் இருக்கும்போது நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார், இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த எமோஷனல் எதுக்காக கேப்டன் ஐயா மேலே வச்சுருந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு இல்லை, என்னன்னா அவர் பண்ண விஷயத்தை அப்படியே சொன்னாங்க பார்த்தீங்களா, சாப்பாடு போட்ட விஷயம், இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்த போட்டு நீ நினச்சா 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம், ஏன் இன்னொருத்த சொத்தை பிடுங்க பார்க்குற அப்படின்ட்டு விஜயகாந்த் சொன்ன மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பழைய மேடையில் ஐயா பேசியிருக்காரு, அதை வந்து இந்த அவர் இல்லாமல் காமிச்சு அவர் ஃபோட்டோ காட்டும் போது அந்த எமோஷன் வந்துருக்கு. ஆமாம் சார், கண்டிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். அது உண்மையிலே இந்த படம் ஐயா கேப்டன் ஐயாவுக்கு சமர்ப்பணம். விஜயகாந்த் விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், விரும்பி பார்ப்பாங்க. படம் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல படங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய் ஆண்டனி அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் எல்லா கதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான், அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவரோட ரெஃபரன்ஸ் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. இல்லை, அந்த விஷயம் வந்து அவங்க எண்டில் தான் சொல்கிறாங்க, இப்போ சொல்லலை. அது கிளைமேக்ஸ் முடிஞ்சு படம் டைட்டில் கார்டு அந்த எண்ட் கார்டு போடும்போது தான் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது எதுவுமே. இது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு, ரொம்ப வயலன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஃபேமிலியோட ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். ஏன்னா இன்றைக்கி ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டு நிறைய வயலன்ஸை திணிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து யாரையும் உள்ள விடுறதில்ல ஃபேமிலியோட. இது வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படம், ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். இதோட ஒரே லைன் டேக் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரம் இருக்கிறவன் அதிகாரம் இல்லாதவனை என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு விஜய் ஆண்டனி ஒரு லொக்கேஷனுக்கும் ட்ராவல் பண்ணி அந்த வில்லனுங்களெல்லாம் கொஞ்சம் அடக்கிற மாதிரி சீக்வல் வேறு வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் முடிஞ்சு படம், கண்டிப்பாக அப்படி தான் முடிச்சிருக்காங்க படத்தை, பார்ட் 2ன்ற மாதிரி தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைங்க, நல்லா பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை சார், ரொம்பலாம் வைலன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது சார், இந்த 2 சாங் நல்லா இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்கலாம். ஆனால் சில பேர் ஃபேமிலியோடு பார்க்கணும்னு நினச்சி வரவங்கன்னா காமெடி என்டர்டெயின்மெண்ட்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை. ஓகேங்களா, அதான் சொன்னேன், ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். ஆனால் விஜய் ஆண்டனி சார் படம் வந்து இது மிஸ்ஸிங் தான். தனியாக படமும் நல்லா பண்ணியிருப்பார், நல்லாயிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படம் கூட ரோமியோ நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படம் வந்து அப்படிலாம் இல்லை. லாஸ்ட்டில் என்ன ஒரு அந்த ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் ஒரே நல்லாயிருக்கு. கெட்டவன் வந்து சாகக்கூடாது, கெட்டது மட்டும் அழியணுன்றாரு, அந்த ஒரு இது நல்லாயிருக்கு. ஓகேங்களா, அந்த டைலாக்னா கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. அதான் சொன்னோம், ஒரு தடவை பார்க்கலாம் நம்பி. விஜய் ஆண்டனிக்காக அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காருங்க, நல்லா நடிச்சிருக்காரு. வயலன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருக்கு, அன்பு நேயத்தை காட்டுது. ஓகே, ஆமாம், ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது.